இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துகின்ற அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு இந்த புதுமைகளை செய்கின்ற போது மக்களினுடைய அந்த நம்பிக்கையை பார்த்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் மக்களுக்கு புதுமை செய்கிறார். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு அவர்களை குணப்படுத்துகின்றார். உதவி தேவைப்படுவடைய அவர்களுடைய நிலையை பார்க்கும்போது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே சற்று வித்தியாசமான ஒரு நபரை நாம் பார்க்கின்றோம். மறைநூல் அறிஞர்கள் சிலர் தங்கள் மனசுக்குள்ளாக இயேசுவை குறித்து ஒரு ஏளனமான ஒரு பேச்சை அவர் மனதிற்குள்ளாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய மன சிந்தனையை முழுமையாக உணர்ந்தவர்களாக எது தவறு என்று அவர்களுக்கு முன்பாக கேட்கிறார். ஒருவேளை அந்த மறைநூல் அறிஞர்கள் நினைத்திருக்கலாம், சாதாரண மனிதன் தானே, ஒன்றும் தெரியாது, நம்ம மனசில் எது வேணும் நினச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மனதிற்குள்ளாக அப்படி தவறான ஒரு எண்ணங்களை நினைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு முற்றிலும் அறிந்தவராக ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அவர் முழுமையாக அறிந்தவர். உள்ளும் புறமும் வெளியில் நாம் செய்கின்ற அனைத்து விதமான செயல்களையும் அவர் முழுமையாக அறிந்தவர் என்பதை தான் இன்று நற்செய்தி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த மறைநூல் அறிஞரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? உள்ள ஒன்று வைத்துக்கொண்டு வெளியிலே ஒன்று பேசுவது, பிறரை பார்க்கும்போது அன்பாக பண்பாக அவரிடம் பேசுவது போல் பேசிவிட்டு அவர் சென்ற பிறகு அவரை குறித்து அவதூறாக பேசுவது, என்னதான் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பார்க்கும்போது அன்பாக இருக்க வேண்டியது, அதன் பிறகு அவரை பற்றிய தவறான ஒரு எண்ணங்களை மனதிலே வைத்து கொண்டு பிறருக்கும் அதை நாம் அறிவிப்பது, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த மறைநூல் அறிஞரை போல தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு அனைத்தையுமே முழுமையாக அறிந்தவர். என்னுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது, நான் யாரை குறித்து எப்படி பேசுகிறேன், யாரை குறித்து பிறருக்கு எப்படி அறிவிக்கிறேன் என்பதை அவர் முழுமையாக அறிந்தவர். வேண்டுமானாலும் மனிதர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் பிறரை பற்றி குறை சொல்லுகின்ற போது அந்த மனிதருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கடவுள் முழுமையாக உணர்ந்தவர். என் ஆண்டவர் இயேசு என்னை குறித்து முழுமையாக உணர்ந்தவர். என்னுடைய உள்ளத்திலே நான் எதை சிந்திக்கிறேனோ அதை குறித்து முழுமையாக அறிந்தவர். அதை நாம் உணர வேண்டும். மற்றவர்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேச முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அவர்களை குறித்து அவதூறு வார்த்தைகளை பேசாமல் இருப்பதே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை. மற்றவங்க செய்கிற நல்லதை நம்ம சுட்டி காட்டினாலும் பரவாயில்ல, அவங்க செய்யாத தவற்றை செய்யாத தப்பை பிறருக்கு அவதூறாக பறக்குகின்ற அந்த நிலைமை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்பதை தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடம் வேண்டுவது, இந்த மறைநூல் அறிஞரை போல உள்ளத்திலே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியிலே ஒன்று பேசுகின்ற அந்த நிலைமை என்னிடம் இல்லாமல், என் உள்ளம் எதை சிந்திக்கிறதோ அது கடவுளுடைய சிந்தனையில் சிந்திக்கிறது, அதை தான் நான் பிறருக்கும் நான் அறிவிக்கிறேன். அதற்கான ஒரு நல்ல அருளை வேண்டி தூய் ஆவியார் வழியாக மன்றாடுவோம்.